வணக்கம் நண்பர்களே. ஒரு படத்தில் விவேக் தன் மனசுக்குள்ளே நினைக்கிற சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசிடுவார். நீங்கள்லாம் அவ்வளவு நல்லவங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேர், அவருக்கு வேண்டப்பட்ட ரெண்டு பேரை பற்றியே மனசுக்குள்ளே நினைக்கிறத வெளியே பேசிடுவார். அப்போது செல்முருகன் தனுஷு சொல்லுவாங்க, சார் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமாக பேசுகிறீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமீபத்திய ஆண்டுகளில் வந்த நல்ல காமெடிகளில் அது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது நல்ல காமெடி. ஆனால் மோசமான காமெடி ஒன்று நடந்திருக்கு. அதுதான் ஈரோட்டில் இந்த தற்கூரி விஜயோட பேச்சு. அவனை மைண்ட் வைஸ்ன்னு நினச்சின்னு உள்ளுக்குள்ளே இருந்தெல்லாம் சத்தமாக பேசிட்டானோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேச்சு அமைந்தது. மிக மோசமான, நம்ம இதையெல்லாம் கேட்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு வருத்தப்படுகிற ஒரு பேச்சாகத்தான் அதை நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு ஒருத்தன் தற்குறித்தனமாக இருப்பான், கண்ணை மூடிக்கிட்டு அவனுக்கு ஏவி விட்ட வேலையை செய்கிற ஒரு அந்த ஏவல் நாய் இருக்க, அது ஒரு துணியை எதையோ கொடுத்து மோப்பம் பிடிச்சிட்டு போய் அதை போயிட்டு அந்த டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணுன்னு சொன்னால் அதை நோக்கி பாயுமா. அந்த மாதிரி திமுக தான் என்னுடைய டார்கெட்டு. எனக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது, அதையெல்லாம் யோசிக்கவெல்லாம் மாட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்ததை, எனக்கு கொடுத்த டார்கெட்டை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜயுடைய அந்த பேச்சு இருந்தது. எவ்வளோ கத்துறது, எதுக்குடா கத்துற, யாரை பார்த்து கத்துற, நீ யாருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போது இந்த விஜய் போட்ட ஒரு 10 மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கூட்டத்தில் அவன் பேசியிருப்பானா? இந்த 10 கூட்டத்தில் அவன் பேசின பேச்சுக்கு யார் எதிர்வினை ஆற்றினார்கள்? இதான் முக்கியமான கேள்வி. விஜய் இது வரைக்கும் பேசின பேச்சுக்களுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றியவர்கள், அதை பற்றி கமெண்ட் அடித்தவங்கெல்லாம் யாரு? திமுக தலைவர்கள் யாராவது அதை பற்றி பேசியிருக்காங்களா? மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரா முதலமைச்சர், அல்லது துணை முதலமைச்சர் பேசியிருக்காரா, அல்லது வேறு துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? இவர்கள் குற்றச்சாட்டுன்னு ஏதாவது வச்சா அதுக்கு வேணா பதில் சொல்லியிருப்பாங்க அந்த கட்சியின் நிர்வாகிகள் சிலர். மற்றபடி அந்த மூத்த தலைவர்கள் அல்லது முக்கியமான தலைவர்கள் யாருமே இவனை ஒரு பொருட்டா எடுத்துக்கல, இவனை ஒரு பொருட்டா வச்சு நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. 41 உயிர்கள் பறி போனதுக்கு கூட முதல்வர் அவர்கள் சட்டசபையில் இவன் பேரையே கடைசி வரைக்கும் உச்சரிக்காம, தாவேகா அப்படிங்கிற கட்சி அதன் தலைவர் இவ்வளவுதான் அவர் சொன்னார், இவன் பேரை கடைசி வரைக்கும் உச்சரிக்கல. அது எப்பேற்பட்ட அவமானங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திமுக எந்த இடத்துல எந்த நேரத்தில் இவனை பற்றி கமெண்ட்டே அடித்தது கிடையாது, இவன் பேசுகிற பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றியதே கிடையாது. அப்போ யாருக்கு நீ பதில் சொல்கிற? காற்றுல அட்டகத்தி வீசிக்கிட்டு இருக்கியா? நீ நியாயமாக இப்போ சொன்ன பதில்லாம் யாருக்கு தெரியுமா? யூடியூபர்ஸுக்கு. யூடியூப்பில் உட்காந்துட்டு உன்னுடைய பேச்சுக்களுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது யாரு? யூடியூபில் பேசுகிற பத்திரிகையாளர்கள். என்ன மாதிரி பத்திரிகைக்காரங்க உன்னுடைய பேச்சுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க, அல்லது இது எவ்வளவு மோசமான பேச்சு அப்படிங்கிறத தோல் உரிச்சு காட்டுறாங்க. அதைத்தான் உட்காந்துட்டு நீ விடிய விடிய உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கன்னு இப்போ புரியுது. விஜய் என்ன பண்ணுறான்? வீட்டில் ஏதாவது ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறான், மீதி நாளெல்லாம் வீட்டில் இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ புரியுது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த யூடியூப்பில் வர்ற இவனை பற்றிய அந்த எதிர்கருத்துக்கள், விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் தவறாமல் பார்க்குறான். பார்த்துட்டு இதையெல்லாம் திமுக காரங்க தான் சொல்கிறாங்க, அல்லது திமுக தான் இவங்களெல்லாம் பேச வைக்குது அப்படின்னு அவன் நம்புகிறான். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஈரோட்டில் விஜய் பேசின பேச்சு. இந்த பேச்சு என்பது திமுகவுக்கான பதிலடியாக யாரும் எடுத்துக்கல, மாறாக யூடியூபர்ஸுக்கு தரப்பட்ட பதிலடியை தான் எல்லாரும் இதை எடுத்துக்கிட்டாங்க. இதில் நான் ஏற்கனவே முன்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவன் ஈரோட்டுக்கு போனால் என்ன பேசுவான், எப்படி ஆரம்பிப்பான், எதில் நிப்பாட்டுவான், இதை நான் பேசியிருந்தேன். இந்த பேச்சில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள். நான் சொன்னதுலேருந்து ஏதாவது ஒரே ஒரு இம்மி அளவு பெசகி அவன் பேசியிருக்கானான்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லாமே ஒரே ஸ்கிரிப்ட் தான், 10 நிமிட ஸ்கிரிப்ட் தான், அதுக்கு மேலே தாக்கே பிடிக்க முடியாது. 10 நிமிடம் பேசினாலே நாக்கு தள்ளுது. இன்னைக்கு கூட்டத்தில் எல்லாரும் 10 நிமிஷம் பேசுறதே கஷ்டன்றாங்களே. நம்ம ஒரு போன பாண்டிச்சேரியில் அவன் பேசுறதுக்கு போட்டதே என்னன்னா 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்காத தற்கூரின்னு தான் தலைப்பை போட்டிருந்தேன். இப்போ அந்த இவ்வளோ பேசுகிற இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை குறை சொல்கிறாங்களே, அதனால் எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் பேசிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிப்பான் போல இருக்கு. இன்னைக்கு அந்த ஈரோடு கூட்டத்தில் ஒரு 15-20 நிமிஷமாவது பேசணும் அப்படின்னு நினச்சி தம் கட்டி என்னென்னவோ அவன் முயற்சி பண்ணுறான். கடைசியில் ஒரு 15 நிமிட பேச்சு தான் தேருது, அதிலும் 5 நிமிடம் சைலண்டாகவே போயிடுது.
இந்த விஜய் பேசுகிற பேச்சை அதுவும் லைவ்ல போட்டாங்க பாருங்க, அந்த தொலைக்காட்சிகள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அவர்கள் செய்த அந்த லீலை வந்து ஒரு சான்று. அவன் விஜய் வந்து பேசுகிறான், பேசி முடித்த உடனே வந்து கண்டினியூட்டி மறந்து போகுது, அல்லது பேப்பரை திருப்ப வேண்டியிருக்கு, அல்லது அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான அந்த டைம் தேவைப்படுது. எல்லோருமே வந்து சைலன்ஸுங்கிறது எவ்வளோ நேரம் விடுவாங்க? 1 செகண்டு, 2 செகண்டு, 3ஆவது செகண்ட் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஆனால் இவன் மோர் தேன் 10 செகண்ட்ஸ், 10 செகண்டுக்கு மேலே வந்து அமைதியாக நிற்கிறான், அப்படியே திருன்னு முழிக்கிறான், எல்லாரையும் பார்க்குறான், அதுக்கப்புறம் பேப்பரை திருப்புறான், அப்புறம் தான் பாயிண்ட்டுக்கு போகிறான். நீங்கள் இன்றைக்கி அவன் பேசின ஃபுல் வீடியோ பாருங்கள், 15 நிமிட பேச்சுன்னா அதில் 5 நிமிடம் வந்து சைலண்ட்டாகவே ஓடி இருக்கும். இவ்வளோ தான் விஜயோடைய அந்த திறன் அப்படிங்கிறது, மனப்பாடம் செய்கிற திறனுங்கிறது இவ்வளோ தான். இவனையெல்லாம் வந்து நாக்கப்புடிங்கிற மாதிரி வந்து கேட்க முடியும். அவன் சொல்கிறான், தமிழ்நாட்டில் கல்வி அறிவு இல்லைங்கிறான், தமிழ்நாட்டில் கல்லூரி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவுங்கிறான். ஏன்னா டேய், நீ எல்லாம் காலேஜ் ட்ராப் அவுட்டு, நீ எல்லாம் பேசலாமா? உன்ன மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு நீ நினைக்கலாமா? உங்கள் அப்பா சொல்கிறாரு, காலேஜில் கொண்டு போய் விட்ட வருஷம் மட்டும்தான் இருந்தான், அது கூட கிளாஸ் ரூமில் இல்லை, முழுக்க குட்டிச்சவத்து மேலே உட்காந்துட்டு ஓடி வந்துட்டான். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் சினிமாவில் நான் நடிக்க விட்டுட்டேன் அப்படின்னா அவர் சொன்ன பேட்டி இப்போது கூட வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காலேஜ் ட்ராப் அவுட் பேசுது, தமிழ்நாட்டில் ஸ்கூல் ட்ராப் அவுட் அதிகம், காலேஜில் படிக்கிறவங்க குறைவு அப்படின்னு பேசுது. இதையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது? அதுக்கப்புறம் ஒரு அரசு தன்னுடைய சாதனைகளை சொல்லி தான் ஓட்டு கேட்கும். நீ என்ன பண்ற? நீ ஒவ்வொரு ஊரா போய் ஓட்டு பிச்சை எடுக்கிறிய, என்ன சொல்லி பிச்சை எடுக்கிற? நான் வந்தா இதை நொட்டுவேன், நான் வந்தா இதை செய்வேன், என்னால் எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க விட்டுற முடியும் அப்படின்னு போய் பேசுறல்ல. ஒருவேளை நீ பதவிக்கு வந்து உன் கையில் அதிகாரம் இருந்து நீ மக்களுக்கு ஏதோ தப்பி தவறி 1-2 செஞ்சிட்டின்னா அடுத்த தேர்தலில் போய் என்னன்னு போய் நிற்ப? நான் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, அல்லது நான் செஞ்சதெல்லாம் மறந்துடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவியா? நீ சொன்னது தானே செஞ்சு போய் ஓட்டு கேட்ப. அதைத்தான் வந்து ஒவ்வொரு அரசும் செய்யுது. அதிமுக ஆட்சியாக இருந்தால் தங்கள் ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன செஞ்சோம், எவ்வளோ நல்லது பண்ணோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் திரும்ப வந்து இன்னும் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. திமுக அரசு 504 வாக்குறுதிகளை கொடுத்தது, அதில் 460 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. நிறைவேறாத வாக்குறுதிகள் இருக்குன்னு தான் அவங்களும் சொல்றாங்க. இந்த வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கு. மத்தியில் இருக்கிற அரசு ஒதுக்காத நிதிக்கு இவங்க என்ன பண்ண முடியும்? மத்தியில் இருக்கிற அரசு கொண்டு வந்த நீட்டை அவங்க விளக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா அதற்கான போராட்டத்தில் தான் வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அவர்கள் மேக்சிமம் வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க, செஞ்சுதான் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. உனக்கு என்னடா நோகுது? ஓசி பஸ்ன்னு சொல்லிட்ட அப்படின்ற. ஓசி பஸ்ன்னு யார் சொன்னாங்க? ஒரு அமைச்சர் தன்னுடைய உறவினர்களிடம் ஜாலியாக பேசுகிறாங்க. ஓசியில் தானே போகிற, என்ன அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு அவன் கேட்குறார். அதை ஒரு குற்றமாக நீ வந்து கொண்டு வந்து முன்னாடி வைப்பியா? அதை வந்து ஒரு மொபைலில் வீடியோ பண்ண ஒருத்தன் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறான். உடனே வந்து அமைச்சர் எப்படி இதை ஓசியில் அவங்க நீ உன்னுடைய சொந்தக்காரங்கிட்ட நீ எப்படி பேசுவ? கேஷுவலாக தானே பேசுவ, ஜாலியாக தானே பேசுவ. அப்படி பேசிய ஒன்றை ஒரு பெரிய விவாதமாக்கி பெரிய பூதாகரமாக அதை மாற்றி எத்தனை அமைச்சர்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு ஊராக போய் கூட்டம் போட்டு நீங்கள்லாம் ஓசியில் போகிறீங்க, உங்களுக்கெல்லாம் நான் ஓசியில் காசு கொடுக்குறேன் அப்படி எத்தனை பேர் சொல்கிறாங்க? யாரும் சொல்கிறது இல்லையே. இந்த அரசு என்ன சொல்லி கொடுக்குது? ஜெயலலிதா ஆட்சியின் போதே விலையில்லா பொருட்கள்னு கொடுத்துட்டாங்க, இலவசன்ற வார்த்தையை பயன்படுத்தலவங்க. நீ என்ன புழுக்க? அப்போ நீ என்ன பண்ற? இப்ப வந்து பேசுறிய 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது விலையில்லா மிக்சி, விலையில்லா மின்விசிறி, விலையில்லாத பொருட்கள் அப்படின்னு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஸ்டாலின் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா 1000 ரூபாய் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. அது இலவசம்தான், ஆனால் இலவசம்னு சொன்னால் மக்கள் மனசு வந்து புண்படும், ஏதோ ஒரு வகையில் வந்து அது அவமானமாக எடுத்துப்பாங்கன்றதுனால அது உங்களுடைய உரிமை தொகை, உங்களுக்கு உரிமையான தொகை, மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. கல்லூரியில் போய் படிக்கிறாங்க இளம் பெண்கள், அந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தராங்க. என்னன்னு சொல்லி தராங்க? புதுமை பெண்கள் திட்டம், புதுமை பெண்களுக்கான உதவித்தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லது இளைஞர்கள் வந்து கல்லூரியில் படிக்கிற இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறணும், பெரிய அளவுக்கு வெளிநாடுகளுக்கு போகணும், இல்லை பெரிய லெவலுக்கு கேரியரில் வரணுங்கிறதுக்காக நான் முதல்வன், நான் மட்டும் சிஎம் இல்லடா, நீயும் கூட சிஎம் தான், நீயும் கூட முதல்வன் தான்
முதல்வன் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தருகிற மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் பெயரே அப்படி வைக்கிறாங்க. ஆனால் இது எதையுமே தெரியாத ஒரு தற்குறி, இது எதையும் படித்து கூட பார்க்க துப்பு இல்லாத ஒருத்த நீயே. ஆனால் நீ மேடையில் என்ன சொல்கிற, ஓசி பஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சும்மா கொடுத்துட்டீங்களா, எங்களுடைய உரிமையை தானே. ஆமாம், அதை தான் சொல்லுது அரசாங்கம். உங்கள் உரிமை தொகைங்க அது, எடுத்துகிட்டு போகன்னு சொல்லி தான் கொடுக்குது. இதை எப்படி நீ குறை சொல்லுவ? கொஞ்சமாவது அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி கத்திரிய ஏண்டா டே, உன்னையெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட கூட வாய் வர மாட்டாங்குதுரா. அவ்வளோ தூரத்துக்கு கேவலமான ஜென்மம். யார் தீய சக்தி? யாரப்பா தீய சக்தின்னு சொல்ற? இந்த தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒரு மனதாக வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஒரு அரசு அது. அப்போ அந்த அரசு வந்து தீய சக்தியா உனக்கு? அந்த திமுக உனக்கு தீய சக்தின்னா இந்த மக்கள் எல்லாம் மோசமானவங்களா? இவங்கெல்லாம் மோசமான தீய சக்தியை தேர்ந்தெடுத்து அரசு அரியணையில் உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரியா? யார் தீய சக்தி? ஏண்டா, நீட்டுன்ற தேர்வை கொண்டாந்து வச்சுட்டு அதை பல நூறு மாணவர்கள் தற்கொலை பண்ணி சாவறான். இந்த நீட்டை வந்து விளக்கவே மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக நிற்கிறானுங்க. யாரு? ஒன்றிய பாஜக அரசு. இதை கொண்டு வந்தது யாரு? பாஜக அரசு. சரி, காங்கிரஸ் கொண்டு வந்துட்டுன்னு சொல்றல, காங்கிரஸ் கொண்டு வந்துட்டு நீ எதை பிடிச்சின்னு தொங்குற? நீ வந்து அதை நீக்க வேண்டியது தானே. அதை நீக்காம இப்போ வரைக்கும் வந்து அதை தங்களுடைய வசதிக்காக வளைச்சு போட்டுக்கிட்டாங்க. இதன் மூலம் டியூஷன் இதன் மூலம் வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த நீட்டுங்கிறத தனியாருக்கான ஒரு வருமானம் பெருக்குகிற ஒரு தொழிலை மாற்றி விட்டாங்க ஒன்றிய அரசு. இப்போ வரைக்கும் அதை நாங்கள் விளக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. அவன் தீய சக்தியா? இந்த நீட்டை விலக்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்து இப்போ வரைக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த திமுக தீய சக்தியா? இந்த திருப்பரங்குன்ற மலை இங்கே இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா? எந்த இந்துவாவது வந்து நான் இங்கே தான் போய் தீபம் ஏற்றுவேன்னு சொல்லியிருக்கானா? எந்த முஸ்லீமாவது தடுத்துருக்காங்களா? அவங்க ஒன்று மண்ணா பழகிக்கிட்டு இருந்த ஒரு ஊரில் மதக்கலவரத்தை உண்டாக்கி இருக்கிறது யாரு? திமுகவா அல்லது ஒன்றிய பாஜகவா? இங்கே பாஜக தீய சக்தியா திமுகவா? ஏன்னா உனக்கு அறிவு இருக்கா? ஏதாவது அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருந்தா இதை வந்து நீ கொஞ்சமாவது யோசிச்சிருந்தீன்னா இந்த தீய சக்தின்ற வார்த்தையை நீ பயன்படுத்துவியா? கரூரில் அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல். இந்த நெரிசலில் கண்ணுக்கு எதிரிலே வந்து அவங்க வந்து மூச்சு திணறி மயங்கி விழுந்து சாவறதை பார்க்குறான். அடுத்த 45 நிமிஷத்தில் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மெட்ராஸுக்கு ஓடி வந்துடுற. அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் பதுக்கிட்டேன். அங்கே 41 பேர் வந்து செத்து சுண்ணாம்பு போயிட்டாங்க. 41 பேர் செத்தது தெரிஞ்சே வந்து பின்னங்கால் பிடரிலிப்பட ஓடி வந்து வீட்டில் போய் குப்பரை வந்து படுத்திய நீ தீய சக்தியா? அந்த நள்ளிரவு நேரத்தில் தனி விமானம் பிடிச்சி 72 வயது மனிதர் முதல்வர் அவர் வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு மேற்கொண்டு சாவுகள் நடக்காமல் தடுத்து இறந்தவர்களுக்கு உரிய மரியாதையோடு அடக்கம் செய்வதற்கான உதவிகளை செய்து அந்த குடும்பத்துக்கு தேவையான நிதி உதவியையும் அடுத்து 24 மணி நேரத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் சென்னைக்கு வர்றாரு. அவர் சார்ந்த அந்த திமுக தீய சக்தியான்ட்டு ஜனங்க வந்து புரிஞ்சுப்பாங்கடா. நீ என்ன சொல்கிறது? இன்றைக்கி உனக்கு ஜெயலலிதா மேடம் ஆயிட்டாங்க. உன்னை என்ன பண்ணாங்க? அவங்க கொடநாடு எஸ்டேட்டில் முட்டி போட வச்சாங்க. அது எங்கே? நேபாளி கூர்கா எதிரில் முட்டி போட வச்சு உன்னையும் எங்கள் ஒப்பனையை வந்து அரை மணி நேரம் காத்திருக்க வச்சு திருப்பி கூட பார்க்காம போடா வெளியேன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அந்த ஜெயலலிதா வந்து உனக்கு இன்றைக்கி மேடம் ஆயிட்டாங்க. அந்த ஜெயலலிதா உன் கட்சிக்கு இன்றைக்கி தேவைப்படுறாங்க. அவங்க தீய சக்தின்னு சொல்லிட்டாங்களாம். டேய், மக்கள் வந்து எப்படி வந்து அந்த அரசுக்கு ஆதரவாக இருக்காங்க? எதனால் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க? இந்த அடிப்படை அறிவு வேணா? இன்றைக்கி யாரை தீய சக்தியை பார்க்குறாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள்? அது 2026 உனக்கு தெரியும்.